ஹாய் கைஸ். ஹாய் கைஸ். இன்னைக்கு எஸ். ரிவ்யூல நம்ம பார்க்க போற திரைப்படம் இந்த வாரம் ரீசெண்டா வெளியான 100 சாமி. எஸ். படத்துல விஜய் ஆண்டனி, சுவாசிகா, அருணாஸ், எஜமோல் ஜோஸ், காவ்யா அனில், ம், இன்னும் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ம், சசியோட டைரக்ஷன்ல படம் வந்திருக்கு. ம். ஸோ படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி படத்துடைய கதை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஷூர். ஓகே. ஸோ ஒரு சின்ன கிராமம். சின்ன கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு வந்து ஆமா, பார்த்தீங்கன்னா 2 பையன். ஸோ அவ புருஷன் வந்து ஒரு 26 வயசு அது மாதிரில அவர் இறந்துடுறாரு. ஆமா, அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தான் இந்த பசங்களை வளர்க்குறாங்க. ஆமா. சரி பசங்க இந்த ஊர்ல இருந்தா படிக்க முடியாது அப்படின்ட்டு ஹாஸ்டல்ல போடலாம் அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறாங்க. ம், அப்போ பசங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அம்மா தான் வேணும் அப்படின்ட்டு ஓடி வந்துடுறாங்க. ம், இது ஜஸ்ட் ஒரு அம்மா அந்த பையன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை நல்லா செட் அவுட் பண்ணுது படத்துக்கு. ம். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தனியா இருக்கும்போது அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பிரச்சனைகள அங்க உள்ள மென்னால ஃபேஸ் பண்றாங்க. அது சிங்கிள் மதரா என்னென்னலாம் அது என்னலாம் ஒரு பெண் ஃபேஸ் பண்ணக்கூடாதோ, என்ன அது மாரி எல்லாமே. கேவலங்களோ, அசிங்கங்களோ அது மாரிலாம் வந்து தெரிஞ்சும் பலது நடக்குது, தெரியாமயே பலது நடக்குது. இவங்களால அத வந்து சகிச்சுக்க முடியல. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஆம்பள துணை இல்லாததுனால தானே இது நடக்குது. ம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் ம், அப்படின்ட்டு ஒரு சின்னதா ஒரு மைண்ட்ல ஒரு தாட் ஒண்ணு வருது. ம், இது அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல் டீச்சருக்கு தெரிஞ்சு, உங்க பையன்ட்ட போயிட்டு, "உங்க அம்மாக்கு இது மாரி ஒரு ஆசை இருக்கு. ம். இத வந்து பண்ண முடியுமா?" அப்படிங்கும்போது, அவன் ஒரு டீனேஜ்ல இருக்கான், ஒரு பருவத்துல இருக்கான். அவங்க அம்மா கல்யாணம் பண்ணி உன்ன பார்க்க முடியல அதனால அப்படிங்கிறதுனால, பார்க்க. ஒரு கோவத்துல அம்மாவையும் திட்டிட்டு, அந்த ஊர விட்டு போயிட்டு ம். போயிடுறான். மேற்படிப்புக்கு போயிடுறான். ஆமா. ஆ இவனுக்கு இன்னொரு தம்பியும் இருக்கு. ஸோ 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவல் வயசுல தான் இருக்காங்க. ஒரு 1, 2 வயசு டிஃபரன்ஸ்ல. ம், ஸோ 2 பேரும் இது மாரி வளர்ந்துட்டு இருக்காங்க. ம், இப்போ இவரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல வேலைக்கு போறாரு. வேலைக்கு போறதோட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவலும் அதிகமாகுது. ஆமா. அவங்க அம்மா யார்ட்டயுமே பேசாம வேலை பார்த்து தன்னந்தனியா ஏன்னா இப்ப பசங்களும் பெருசானதுனால பெருசா அவங்கள விசிட் பண்ண முடியல. ம், மாசத்துக்கே ஒரு ஒரு தடவையோ, இல்ல 2, 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ அப்படிதான் மீட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன்ல, ஃபோன்லயே தான் இவங்களோட கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்கு. ம், ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்துல இவர் ரியலைஸ் பண்றாரு. ஒரு இதுல வந்து நான் தப்பு பண்ணிட்டேனோ! ம், அந்த ஒரு வாலிப வயசுல நான் தப்பு பண்ணிட்டேனோ! ம், அம்மாக்கு கல்யாணம் பண்ணியிருந்தா ஒரு துணையா அவங்களுக்கு பேச்சு துணைக்கோ, இல்ல ஒரு துணையாவோ ஒருத்தவர் இருந்திருப்பாரோ! ம். நம்மளோட ஓன் ஒரு செல்ஃபிஷ்னஸ் ஒரு ஒரு செல்ஃபிஷ்னஸ் ஆர் வாட் எவர் யூ செல்ஃபிஷ்னஸ்க்காக. கால் தட். ம், நம்மளோட ஒரு புரியாத்தனமோ, இல்ல அறியாத ஒரு இதுலயோ நம்ம ம், வந்து அந்த டிசிஷன் எடுத்துட்டோமோ! ம், இப்ப அம்மா கஷ்டப்படுறாங்களே! அப்டின்ட்டு, சரி அம்மா கல்யாணம் பண்ணி பார்க்கலாம். ம், அப்டின்னு முடிவு பண்றாரு. ம், பட் இப்போ அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியா இல்ல. உனக்கே கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. உன் தம்பியும் கல்யாணம் பண்ற வயசு ஆயிடுச்சு. ம், போடா வேலைய பார்த்துட்டு அப்டிங்கும்போது, ம், நீ கல்யாணம் பண்ணா தான் நானும் கல்யாணம் பண்றேன் அப்டின்னு அடம் பிடிக்கிறாரு. ம், இதற்கப்புறம் என்ன நடந்துச்சு? ம். இதனால இவங்களோட லைஃப்ல என்ன பிரச்சனை நடந்துச்சு? அந்த அம்மாவோட லைஃப்ல என்ன பிரச்சனை ம். நடந்துச்சு? இந்த 2 பசங்களோட லைஃப்லயுமே இந்த அம்மாவோட கல்யாணம் ஒரு பிரச்சனையா வந்து நிக்க போது. அதெல்லாம் இது குடும்பமா எப்படி ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் மீதி கதை. கதை. இது சொல்லும்போது மேபி என்னடா ஃபுல் கதையும் சொல்லிட்டியா அப்படின்னு மேபி உனக்கு தெரியலாம். பட் ஆனா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரம் தான் நீங்க இது வந்து லைக் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம். இதுதான் ப்ரிமைஸ். ஆமா. இதுக்கப்புறம் அது டிராமாவா அது எப்படி கன்வெர்ட் ஆகுது? ஆ. அதுக்கப்புறம் அதுல நடந்த காமெடிஸ் என்ன? ட்ராஜடிஸ் என்ன? ம். எமோஷனல் திங்ஸ் என்ன? ஆமா. விமன அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்க? அந்த வில்லேஜஸ் எப்படி ட்ரீட் பண்ணாங்க? இது மாரி நெறையா திங்ஸ வந்து ஆ படம் பேசியிருக்கு. ஒரு சொசைட்டிக்கு என்ன தேவை? ஒரு விதவை மறுமணம் எந்த வயசுல நடக்கணும்? இது யார் இனிஷியேட்டிவ் எடுக்கணும்? ஆமா. வீட்ல உள்ளவங்களே பேசணுமா? பசங்களே பேசணுமா? இது என்னதான் ஒரு சென்சிட்டிவ் டாபிக்கா இருந்தாலுமே, அல்டிமேட் டிசிஷன் அது யாருக்கு? அப்படிங்கிறதும் படம் பேசியிருக்கு. ம். ஸோ ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் உள்ள ஒரு நல்ல படம் அப்படின்னு இருந்தாலுமே, படத்துல நெறைய திங்ஸ் ஒர்க் அவுட் ஆச்சு. நெறைய திங்ஸ் ஒர்க் அவுட் ஆவல. ஸோ ம். அதெல்லாம் நம்ம பேச போறோம். ஸோ விஜய் ஆண்டனியோட ஒர்க் தயாரிப்புல அவுட் ஆகாததும் சில இதெல்லாம் இருந்துச்சு. சிலது கொஞ்சம் இருக்கு. அத நம்ம சொல்லலாம். லைக் ம். ஸோ படத்துல ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வந்து அது கிளியர்லி இத பத்தி நம்ம இப்ப இந்த படத்த பத்தி பேசும்போது ஒர்க் அவுட் ஆன மெயின் விஷயம் அந்த மெசேஜ் தான். மெசேஜ் தான் அந்த படமே. லைக் அந்த படம் வந்து என்ன சொல்ல வருதுங்கிறது. அது வந்து ஆப்வியஸ்லி அது வந்து நெறைய பேருக்கு வந்து இன்னைக்கு கூட அது படத்துல என்னவோ அது வந்து ஒரு ஊர் சைடு ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்ல அவங்க காட்டியிருந்தா கூட, சிட்டில கூட இந்த மாரி வந்து அந்த ஒரு பையனுக்கு வந்து, என்னடா இது நம்ம அம்மாவுக்கு கல்யாணமாங்கிறது வந்து அது பையன் நியூயார்க்ல இருக்கிற ஒரு பையனுக்கு கூட இந்த ஒரு ஃபீலிங் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு ஊரு. ஆனா அந்த மாரி அதுவே ஒரு மாடர்னான ஒரு தாட். அது வந்து ஊர் சைடுல அது அது இன்னுமே எப்படி இன்னும் இருக்கு? ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இன்னொரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம். ஊருக்காரங்க எப்படி பார்ப்பாங்க? சும்மாவே அவங்க வந்து
ஒரு நரகம் மாதிரி தான் இருக்குது. அதுவும் அவங்க எல்லாரும் ட்ரீட் பண்றது, எல்லாரும் எப்போ பின்னாடி எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு டிசிஷன் வேற இருந்துச்சுன்னா, அது இன்னும் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு அது போகுங்கிறது வந்து அவங்க அது அதோட ஒரு பிரண்ட் ஆஃப் தட் அப்படிங்கறத வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அது ஃபேஸ் பண்ணி அது எப்படி அது வந்து கடந்து வரணுங்கிறத வந்து அது ரொம்ப கிளியரா ரொம்ப நிறைய விஷயம் வந்து ஓப்பனா ஆனஸ்டா அதை காட்டியிருக்கிறாங்க. அண்ட் அது அது அந்த ஒரு விஷயமே மெயினா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் அது அது வந்து ஸ்டார்டிங்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் வந்து என்ன பயங்கர படம் ரொம்ப பயங்கர சீரியஸா போகுங்கிற ரேஞ்சுக்கு நான் யோசிச்சுட்டேன். ஆனா அது வந்து அது ரொம்ப சீரியஸா போகுமோன்ற நேரத்துல அது எப்படி அவங்க வந்து அந்த ஹியூமரை நல்லா கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து அது எப்படி ஒரு ஒரு அது சாட்டிஸ்ஃபைங்கிறதுல அது எப்படி சொல்றது ஈஸியா அது எப்படி நம்மள அது ஒரு மருந்து அது எப்படி ஈஸியா அது சுகர் வித் மெடிசன் வித் சுகர் சொல்லல அந்த மாதிரி அது எப்படி ஈஸியா வந்து அவங்க சொன்னாங்கிறது வந்து இட் இஸ் இம்ப்ரெசிவ். அஸ் அ ரைட்டிங் பார்ட் எனக்கு அது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா பட்டுச்சு. அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸஸ் எனக்கு ரொம்ப அது எப்படி எல்லாரும் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எஸ்பெஷலி நான் பேசிக்கிட்ட மாதிரி சுவாசிகாவோட அவங்க வேற லெவலா லப்பர் பந்துலயே அவங்க பயங்கரமா பர்பந்திலேயே அந்த ரூரல் அந்த கேரக்டரைசேஷன் வந்து அது அவங்க பிரிச்சு பேஞ்சிட்டாங்க. இதுல ஒரு இமோஷனல் கனெக்ட் அந்த ஒரு இமோஷனலான ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு ஒரு லேடி இருக்கிற ஒரு கேரக்டரைசேஷன் ரொம்ப பயங்கரமா. ஒரு மாதிரி அழுது இமோஷனல் ஆகணும் ஒரு மாதிரி சீரியல் மாதிரி ஆயிரும். எக்ஸாக்ட்லி ரொம்ப பிளண்டா ஒரு இமோஷனே இல்லாம இருந்தா என்னடா ரொம்ப சாதாரணமா இருக்க மாதிரி ஆயிரும். அந்த கோடை நல்லா பிடிச்சு அதை எடுத்துட்டு போயிருக்காங்க. அது த்ரூ எண்ட் ஆஃப் த படத்துல அந்த லாஸ்டா சாப்பிடுவாங்கல்ல அத கரெக்ட். அது ரொம்ப கன்வின்சிங்காவும் இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னன்னா அது நீங்க சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் வெரி ஈஸி ஒன் ஃபார் a pro actor. லைக் ஒரு pro ஆமா. இதுக்காக இவங்க ப்ரோ ஆக்டர் இல்லைன்னு சொல்லல. லைக் ஒரு ஒரு பயங்கரமா 15-20 வருஷம் experienced-ஆன ஒரு லீட் இருக்கிறவங்க கூட இந்த இந்த ஒரு கேரக்டர்ல ஸ்ட்ரகிள் பண்ணலாம். ஏன்னா ஆமா. அந்த ஒரு ரூரலான ஒரு ஃபேஸ் கட் கொண்டு வரணும். அந்த ஒரு டோன் அந்த ஆமா. லாங்குவேஜும் எடுத்துட்டு Correct, வரணும். correct. அதுக்கு தாண்டி இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் எடுத்துட்டு வரணும். இப்ப நான் என்ன பாக்குறதா பசங்களை பாக்குறதா ஆமா. இது நான் பண்ணா தப்பா ஊர் என்ன பேசும் நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணுமா இருக்கக்கூடாதா இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் உள்ள ஒரு கேரக்டர் இது. ஆமா. பிளஸ் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா நீங்க சொல்லிட்டீங்களா சொல்லுங்க நீங்க ஏதோ இல்ல இல்ல அதுதான் சொல்லுவோம். எனக்கு இன்னும் என்ன ஃபீல் ஆச்சுன்னா அது படம் பார்க்கும்போது அது அது படத்துலயே அதை ஜஸ்டிஃபை பண்ணாங்க. அது வந்து நான் ஃபர்ஸ்ட் தோணுச்சு ஏன் இவ்வளோ பெரிய 2 பசங்களுக்கு இவ்வளோ யங்கா எதுக்கு சுவாசிக்காவை இந்த கேரக்டருக்கு ஏன் போட்டிருக்காங்கன்னு எனக்கு வந்து ஒரு கட்டத்துல ஒரு சின்ன தோணுச்சு. இவ்வளோ யங்கா இருக்கிறாங்க இவ்வளோ கன்வின்சிங்கா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும்போது படத்திலேயே சொல்றாங்க உங்க அப்பா சாகும்போது எனக்கு வந்து 26 வயசு இருந்ததுன்னு சொல்லிட்டு 26 வயசுலயே அவங்களுக்கு வந்து பசங்க 10 வயசுக்கு பையன்னா அப்ப அவங்களுக்கு சைல்டு மேரேஜ் தான் பண்ண வச்சிருக்கிறாங்க. இந்த ஊர்ல யாரு 18 வயசு வரைக்கும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்றா பண்றா? அப்படிங்கறது கருணாஸ் இதுல ஓப்பனாவே ஒரு dialogue. இட் இஸ் ஆப்வியஸ்லி கன்வேட் தட் எவ்ரிஒன் இஸ் கெட்டிங் மேரிட் இன் வெரி லோ ஏஜ் அப்படிங்கறத படம் வந்து நிறைய இடத்துல சொல்லுது. ஏன்னா ஒரு ஒரு இதுல பேசியிருப்பாங்க இல்லையா லைக் 20 வயசு அவ இப்பயே கணவன் இழந்துட்டு ஒரு குழந்தையோட நிக்கிறா. இப்ப அவளோட லைஃப் என்ன ஆரம்பிக்கும் போது ஆல்ரெடி அவளுக்கு அப்ப 18 வயசுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிருக்குங்கிறது. அப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இவ்வளவு சசிகா கேரக்டருக்கு கண்டிப்பா ஒரு 15-16லயே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. படத்துல கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டியது படத்தோட டைலாக்ஸ். கரெக்ட். ஆமா. படத்தோட டைலாக்ஸ் தான் சில இடத்துல கேள்வி கேட்கற மாதிரி இருந்துச்சு. சில ரொம்ப ஆனஸ்டாவும் இருந்தது. ப்ரூட்டலா செருப்பால் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா நிறைய டைலாக்ஸ் இருந்துச்சு. லைக் ஐ கேனாட் ரீகால் உங்க அப்பாவை நான் வந்து கொண்டு இருந்தா கூட ஒரு 12 வருஷம் தான் தண்டனை. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப் ஃபுல்லா தண்டனை அப்படிங்கிற ஒரு டைலாக் இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா ரோட்ல வந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு செருப்பு பிஞ்சாலும் நம்ம அந்த நல்ல செருப்பே சேர்த்து தான் தூக்கி போடுவோம். ஸோ அந்த மாதிரி கணவன் இழந்ததுக்கு அப்புறம் லைக் நீ ஒரு நல்ல காரியத்துக்கு போக முடியாது, நீ பொட்டு வைக்க முடியாது, நீ பூ வைக்க முடியாது, நீ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா ஸோ சம்வேர் தட்ஸ் அ பேர் இல்லையா லைக் அவங்க ஒரு பேர். அந்த பேர்ல ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சுனாலும் நீ நல்ல செருப்பே சேர்ந்து தான் தூக்கி போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹியூமனை வந்து ஒரு செருப்போட கம்பேர் பண்றது வாஸ் லைக் ரொம்ப ஒரு வலியையும் நம்ம சொசைட்டியோட ஒரு பிரதிபலிப்பையும் தான் காமிக்குது. நம்ம எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு லைஃப் ஸ்டைல ஒரு நம்ம பக்கத்துல உள்ளவங்க சுத்தி உள்ளவங்களுக்கு நம்ம எப்படி ஒரு ஜட்ஜ் பண்றோம், அவங்கள எவ்வளவு ஈஸியா இது பண்றோங்கிறத ஹானஸ்டா காமிச்சிச்சு. அதே மாதிரி அந்த சிஸ்டர் வந்து சொல்லுவாங்க கண்ணு மூடிட்டு நீ வந்து பொறுமையா யோசிச்சு பாரு, இப்போ உனக்கு தெரிய வரும் நீ பண்ணது என்ன அப்படின்ட்டு. அப்ப சொல்லுவாரு அவரு உண்மையிலேயே எனக்கு அப்பா எனக்கு ஒரு கண்ணு திறக்கிற moment அப்படின்னு வருது.
அது மாதிரி லைக் நிறைய நல்ல விஷயங்கள ரொம்ப அப்படியே போற போக்குல போற போக்குல சொல்லியிருப்பாரு. ஆமா இது வந்து சசிக்கு புதுசும் கிடையாது. ஹியூமன் இமோஷன்ஸ பேசக்கூடிய ஒரு டைரக்டர். ஆமா ஸோ நல்லாவே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு படம் குடுத்துருக்காரு. பட் நார்மலா மார்க்கெட்டிங் அது மாரி பண்ணாததுனால லைக் நிறைய பேருக்கு தெரியல. பட் ஆனா லைக் ஓடிடில வரப்போ மேபி இத பத்தி பேசுவாங்க அப்படிங்கிற மாரி இருக்குது. ஆமா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக். மியூசிக் ஆமா மியூசிக் வந்து லைக் ரொம்ப படத்துக்கு தேவையான சட்டிலான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், இல்ல பாடல்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. மியூசிக் வந்து பாலாஜி ஸ்ரீராம். ஸோ பாலாஜி ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அண்ட் ம். ஒரு மெலடி சாங் லைக் நம்ம 2 பேருமே ஆமா. பேசியிருக்கோம். அந்த இன்டர்வல் பிளாக் அப்புறம் அந்த டுவர்ட்ஸ் லாஸ்ட்ல வர மெலடி சாங் ஒரு வந்து duet நல்லா song. இருந்துச்சு. ம். லைக் சின்மயும் பயங்கரமா அழகா பாடியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ மியூசிக் வைஸும் படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ எனிதிங் டு பி ஆடட் ஃபார் விஜய் ஆண்டனி? விஜய் ஆண்டனிய வந்து லைக் யூசுவலா இதுல வந்து அவர் கெஸ்ட் அப்பியரன்ஸ் படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் எடுத்த கேரக்டர் வந்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரிஃப்ரெஷிங்கா இருந்தது. யூசுவலா நம்ம வந்து அவரை கொஞ்சம் சீரியஸா மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் அந்த மாதிரி தான் எல்லா படத்துலயுமே கிட்டத்தட்ட ஒரு நிறைய மேக்சிமம் படத்துல அப்படிதான் வராரு. இதுல வந்து கொஞ்சம் பேசிட்டே இருப்பாரு. ஆமா இதுல ஒரு வர்றது என்னமோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸ்னா கூட ஒரு அது வந்து ஒரு நிறைவா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் ஹாஃப் அன் ஹவர் டு 40 மினிட்ஸ் தான் வராரு. அந்த 40 மினிட்ஸ் அவர் ஃபுல்லா இருக்க மாட்டாரு. ஸோ இட்ஸ் லைக் வெரி லிமிட்டட் ரோல் தான். ஆமா அதுலயுமே அந்த ஆமா ஃபைட் கரெக்ட் அதுக்குன்னு அது வேற இதுல லைக் ஹார்ட்லி லைக் 10-15 மினிட்ஸ் தான் ஸ்க்ரீன் டைம் அவருக்கு. ஆமா நிறைய பேர் அதை கம்ப்ளைண்டும் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இது ஒரு விஜய் ஆண்டனி படம், போஸ்டர்ல எல்லாம் விஜய் ஆண்டனி போட்டிருந்தாங்க. நான் விஜய் ஆண்டனி வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன், கடைசியில அவர் வரவே இல்லை, ஏமாத்திட்டாரு அப்படின்னு இருக்கு. நான் ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னா, வர்ற டைம்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு, இந்த ரோல் அவர் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வேற யாராச்சும் கூட பண்ணிருக்கலாம். ஒரு 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 அது மாதிரி ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஒரு நல்ல படம் அதுல ஒரு பாட்டா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணணும். அந்த வந்து 15-20 நிமிஷத்தை நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்தாரு. பயங்கரமா ஹியூமர் கன்வின்சிங்கா இருந்துச்சு. நிறைய பயங்கரமா இமோஷனல் கனெக்டும் இருந்துச்சு. அந்த மாதிரி அந்த 20 மினிட்ஸ்ல அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருன்னு பாருங்க. லைக் ராதர் தென் நாங்க வந்து ஏமாந்துட்டோம், டிக்கெட் கொடுத்த காசு ஒர்த் இல்ல அப்படின்னா, நீங்க எதை வச்சு அந்த காசு ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கறத பாருங்க. லைக் கண்டென்ட் வைஸ் படம் எங்கேயாச்சும் டவுன் பண்ணுச்சா? கண்டென்ட் வைஸ். ஏன்னா அந்த 2 பசங்களை அவங்களே நான் நிறைய பார்த்தது இல்ல. லைக் அவங்க தான் ஸ்டார் ஆஃப் த ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணன் தம்பி உள்ள டைனமிக்ஸ், அவங்களுக்குள்ள உள்ள ஒரு சண்டை, அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கும் போது அவங்க 2 பேருமே ஒத்துக்காம சண்டை போட்டுக்கிறது. அஜய் திஷன் அண்ட் ஷக்தி, இந்த 2 பேர் பாஸ்கரன் அண்ட் விவேக் அப்படிங்கிற கேரக்டர்ல வந்திருப்பாங்க. ஆமா அதே மாதிரி அம்மாவே இவங்க வந்து செல்வின் தான் கூப்பிடுவாங்க. சின்ன பசங்க ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. அம்மாவை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. சின்ன சின்ன பெரிய பையன் வந்து அம்மா கூப்பிடுவான், சின்னவன் வந்து நோட்டீஸ் பண்ணேன். நானும் நோட்டீஸ் பண்ணேன். சின்னவன் வந்து செல்வின் கூப்பிடுவேன். அது செல்வின் கூப்பிடுறதுனாலே என்னவோ லைக் படம் ஃபுல்லா அந்த கேரக்டர் ரொம்ப அப்படியே செல்விங்கிற கேரக்டர் நல்லா போய் பதிஞ்சிருச்சு மனசுல. கரெக்ட். ஸோ லைக் கேரக்டர் வைஸ், மியூசிக் வைஸ், டைரக்ஷன் வைஸ், டெக்னிக்கலி த மூவி இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். அண்ட் கண்டென்ட் வைஸ் சொல்லவே தேவையில்ல. டைலாக்ஸ்ல இருந்து ஏன் இன்னும் கொஞ்சம் ஹாண்டிங்கா இருக்குதுன்னா, இட் இஸ் a ட்ரூ ஸ்டோரி. படம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. அது ரியல் லைஃப்ல அது யாரு அந்த பசங்களும் அந்த அம்மாவும் அந்த கல்யாணம் பண்ணவரோட போட்டோஸ் டுவர்ட்ஸ் கிளைமாக்ஸ்க்கே அந்த போட்டோ எல்லாம் போடுவாங்க. படம் முடியும் போது தான் தெரிஞ்சுச்சா இல்ல வந்து படம் ஆரம்பிக்கும் போதே உனக்கு அது தெரியுமா? எனக்கு முடியும் போது தான் தெரிஞ்சது. ஸோ நீ ரியல் லைஃப் இன்சிடென்ட் தெரியாம தான் பார்த்தேன். நான் எனக்கு தெரியல, இது ரியல் லைஃப் இன்சிடென்ட் தெரியல. ஐ மீன் அது பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி ஒரு பேச்சு கேட்டா, படம் பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் வரவே இல்லை. இதெல்லாம் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்னு எனக்கு மைண்ட்லயே இல்ல. பட் இதெல்லாம் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல நடந்திருந்தா அது எப்படி இருந்திருக்கும் அந்த ஃபேமிலி? ஏன்னா லைக் சில இதெல்லாம் ஸ்பாய்லர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கருணாஸ் பண்றாருல ஒரு விஷயம், கருணாஸ் ஒரு விஷயம் பண்றாரு. அந்த கருணாஸ் பண்ற விஷயம் எல்லாம் நேர்ல ஒருத்தர் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அந்த மாமனத்தை எல்லாம் நீ திருப்பி எப்படி பேசு? திருப்பி அது எப்படி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுல அது அங்க. ஆமா லைக் அது உறவே அப்படியே படத்துல அது முடிஞ்சிருச்சு. ரியல் லைஃப்ல we don't know how it is. So how can some human do that to some other human? அதுதான் லைக் அது வந்து இதுவும் ஒரு ஆணவ கொலை தானே, ஆனர் கில்லிங் தானே. அதாவது அப்பா தான் பசங்களை கொல்றதுன்ற ஒரு ஆனர் கில்லிங் வந்து ஆணவ கொலை மட்டும் கிடையாது. ஒரு அண்ணன் அவன் தங்கச்சியை கொல்றதும் ஒரு ஒரு ஆனர் கில்லிங். ஓகே, பட் ஸ்டில் லைக் she has not done anything to you. அவ வந்து உன்கிட்ட ஒரு விஷயத்துக்காக நிக்கல, உன்கிட்ட காசு கேட்டு நிக்கல, ஒரு எதுவுமே நிக்கல. அவன் பேருக்கு சம்பாரிச்சு ஒரு இது பண்றாங்க. Still she cannot choose her life. Someone else is only choosing someone's life அப்படிங்கும்போது கரெக்ட். உங்களோட வாழ்க்கைய வாழ்றதுக்கு உங்களுக்கு மீதி இன்னும் 4 பேரோட பர்மிஷன் தேவைப்படுது. எக்ஸாக்ட்லி. So that is sad, very sad and very
ஹாண்டிங் as the word he has used. ஆமா ரொம்ப ஹாண்டிங்கா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. ஆமா அது பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப ஹாண்டிங்கா இருந்தது சத்தியமா. அது Yes. பார்க்கும்போது என்னடா இது லைக் நம்ம ஊர்ல இப்பயும் இந்த மாதிரி ஏன்னா அந்த சீன்ல நீ அதை எதிர்பார்த்திருக்க மாட்டேன். உங்களுக்கு அந்த பேர் கெட்டு போறது நம்மளால அந்த அந்த கௌரவம் சொல்றோம்ல அந்த கௌரவம் அது இது என்ன அந்த பேர் கெட்டு போறதுங்கிறது அவங்களால தாங்கிக்கவே முடியல. அதுதான் அது நீங்க சொன்ன மாதிரி அது ஆக்சுவலி என்னன்னா என்னதான் பேரு கௌரவம் அதெல்லாம் நீ ஒரு தடவை பார்த்தாலுமே கூட அவங்க எல்லாம் பேசிட்டு நவந்து போயிருவாங்க. அடுத்த ஒரு 1 month 2 monthsல அதெல்லாம் வந்து நார்மல் ஆயிரும். பட் உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அந்த அண்ணன் அந்த தம்பி அந்த தங்கச்சி தானே வந்து நிக்கணும். கரெக்ட். அந்த பேசுனவங்க வந்து நிக்க மாட்டாங்க. ஆமா நமக்கு புரியுது அத ஃபியூ நெகட்டிவ்ஸ் சொல்லுங்க. இது ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட். இதை வந்து பெருசா நெகட்டிவ் சொல்ல முடியாது அப்படின்னாலுமே கூட படம் வந்து பாத்தீங்கன்னா லைக் என்ன சொல்ல ஃபர்ஸ்ட் திங் சுவாசிகா வந்து சம்வேர் சம் போர்ஷன்ஸ் ஆர் சம்வேர் வந்து பாத்தீங்கன்னா லைக் டூ யங். அதுதான் நானும் சொன்னேன். சம்வேர் லைக் ரொம்ப யங்கா இருக்காங்களோ. நானும் அதேதான் சொன்னேன். அம்மாவை நம்ப முடியலையோ. That's exactly what it is. அதான் சொன்னேன். ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குது. சொல்லல. பட் அந்த ஒரு 42 43 வயசு சொல்றாங்கல்ல, சம்வேர் அவங்க 43 கூட இல்லையோ, ஒரு 36 தானோ. அது எனக்கும் அவ்வளவு ஃபீல் ஆச்சு. லைக் வெரி டூ யங் ஃபார் ரெண்டாவது பையனுக்கு ஓரளவுக்கு அம்மா மாதிரி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பையனுக்கு ஓரளவுக்கு அம்மா மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகல. அது எனக்கு எங்க அகைன் அந்த கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன்லயே தான் வந்து நான் 26 வயசுல இறந்துட்டாங்க அப்படின்னா 16 வயசுலயே அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க. பட் லைக் அது மைண்ட்ல இருக்கு. பட் ஒரு விஷுவலா பார்க்கும்போது விஷுவலி அந்த சில இடத்துல கொஞ்சம் டல் மேக்கப் போட்டு கொஞ்சம் இது பண்ணி சில சீன்ஸ்ல கல்யாணம் பண்ணணும், இவங்க கொஞ்சம் நல்ல புடவையில இருக்கணும் இல்ல நல்ல மேக்கப்ல இருக்கணும் அப்படிங்கும் போது இந்த பசங்க கூட இருக்கும்போது கொஞ்சம் ஜெல்லாவலையோ, அக்கா மாதிரி இருக்கு, கொஞ்சம் அக்கா மாதிரி இருக்காங்களோ, கொஞ்சம் அம்மா மாதிரி நம்ப முடியலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு இது. ரெண்டாவது இது நெகட்டிவ் இல்ல, பட் இது ஒரு பாயிண்ட் நான் அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் வேர்ல்ட்ல இல்ல நம்ம ஊர்லயே வந்து கல்யாணத்தை எப்படி பிரிக்கலாம், ஐ மீன் கல்யாணம் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து எப்படி பிரியலாம், அந்த ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப்ல இருந்து எவ்வளவு வந்து அந்த அலுமினி வாட் எவர் அது கேட்கலாம். அலிமணி கேட்கலாம். 40 லட்சம் கொடு, 4 கோடி கொடு, 1 கோடி கொடு, வருஷத்துக்கா இல்லப்பா மாசத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்ல ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு மதிப்பே இல்லாத மாதிரி டிவோர்ஸும் அந்த அலுமினியும் போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல அந்த கல்யாணம்ங்கிறதே ஒரு லக்ஸரி, அதுவே ஒரு கஷ்டப்பட்டு அதை சூஸ் பண்ண கூட எனக்கு வழி இல்லடா அப்படிங்கும் போது ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு சைடு இப்படியும் நடந்துட்டு இருக்கு, ஒரு சைடு அப்படியும் நடந்துட்டு இருக்குங்கும் போது both world exists and both are bad. இப்படி இந்த சைடு ஆஃப் த வேர்ல்டு. ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற வரைக்கும் அதுக்கான ஒரு மரியாதைய ஒரு இத எல்லாருமே கொடுத்தோம். ஏன்னா அது போனதுக்கு அப்புறம் தான் அதோட வர்த்து தெரியுது இல்ல. இருக்கும் போது அதோட வர்த்து தெரியல. சோ இல்லாததுக்கு அப்புறம் மேபி அந்த வர்த்து தெரியும் போது லைக் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படிங்கும் போது கரெக்ட் போத் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படிங்கும் போது லைக் இட் இஸ் சோ சேட். இந்த படம் வந்து லைக் வெரி மச் ஒரு ஐ ஓப்பனர் அந்த மாதிரி லைக் நிறைய விஷயங்களை ஒரு கிளாஸ் எடுக்காம ஒரு 2.5 மணி நேரம் வாங்க படத்துக்கு வாங்க நாங்க உங்களே செல்ஃப் ரியலைஸ் பண்ண வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்ல தான் இருந்துச்சு. அண்ட் யா லைக் வெரி வெல் டன். அது இன்னொன்னு அகைன் யூசிங் தி வேர்ட் ஹாண்டிங்னு அது திரும்ப இதுக்கு ஹாண்டிங் இன்னொரு விஷயம். அது ட்ரூ இன்டென்ட் படம் ஹாண்டிங்கா இல்லையோ படம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு அது ஹாண்டிங்கா too many thoughts and too many thoughts. நம்ம ஊர் இப்படி இன்னும் இப்படி இருக்குதுங்கிறது எனக்கு இன்னொன்னு அந்த என்ன ஹாண்டிங்கான ஒரு விஷயம்னா இது இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் 2019ல. கோவிட் இந்த டைம்ல ரீசெண்டா ஏதோ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நடந்த கதை இல்ல, இப்ப ரீசெண்டா நடக்கிறது. இதே எல்லாமே இருக்கு 2026ல கூட இது நடக்கும். ஆமா, இட்ஸ் நாட் லைக் 2020க்கு அப்புறம் வேர்ல்டு மாறிடுச்சு அப்படிலாம் இல்ல. ஸ்டில் இட் இஸ் ஹேப்பனிங். அண்ட் இது வந்து எல்லாரோட லைஃப்லயும் கனெக்ட் பண்ணும். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, அப்பா அம்மா தங்கச்சி, பக்கத்து வீட்டுக்காரவங்க, யாரையோ ஒரு ஆளை இதை ரெசனேட் பண்ணோம், ஞாபகம் காட்டும். அவங்க ஆமா இல்ல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது கூட இந்த மாதிரிதான் ஒருத்தவங்க அப்படியே இருந்தாங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்காம அப்படியே இருந்தாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேரை நமக்கு ஞாபகப்படுத்தும், நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்தும். அண்ட் யா ஸோ எல்லாருமே இந்த வேர்ல்ட்ல இருக்கிறவங்க அவங்கவுங்க லைஃபை சூஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா அதிகாரமும் அவங்களுக்கு இருக்கு. ஆஸ் எவ்ரி ஒன் சே அது ஒரு லைஃப் தான் இருக்கு, அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும். பட் பிடிச்ச மாதிரி வாழும் போது ரெஸ்பான்சிபிளா வாழணும் அப்படிங்கிறது படம் கரெக்ட் சொல்லி கொடுக்குது. அண்ட் இட் வாஸ் லைக் வெரி குட். ஸோ உன்னுடைய 4 தாராளமா 4 கொடுப்பேன், சாலிட் 4.
ஓகே. ம். ஸோ ஐ வில் கிவ் இட் 4.25. அப்படியா? ஓ நைஸ். யா லைக் இந்த என்னோட வருஷத்துல அதிகமா குடுக்கணும்னு ஏதாவது இல்ல நான் முன்னாடியே யோசிச்சு ஒரு அப்படியா? 4.25 அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா லைக் இந்த வருஷத்துல நிறைய நல்ல படங்கள் வருது. ஆமா. பிகின் வித் டிடிடில ஒரு வில்லேஜ் கதை சொல்றதுலேருந்து ம். தாய் கிழவில அந்த வில்லேஜ் கதை சொல்றதுலேருந்து ம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அதான் கரையில கொஞ்சம் அந்த வில்லேஜ் கதை சொல்றது கரையும் கொஞ்சம் வில்லேஜ் இதுதான் அது சொல்றதுலேருந்து இப்போ இது வந்து லைக் இதுக்கு நடுவுல நிறைய சின்ன படங்கள் வந்திருக்கலாம் ரியலி சாரி பட் இது ஒரு 4th இன்ஸ்டால்மெண்ட்டா வில்லேஜ் எனக்கு வந்து இது ஒரு தாய் கிழவியோட ஒரு ஒரு சக்சஸ்ஃபுல் சக்சஸரா ப்ரிடிசஸரா சக்சஸருங்கிற மாதிரி பட்டுச்சு எனக்கு. தாய் கிழவி ஆமா தாய் கிழவி சம்மர் இந்த மாதிரி தானே லைக் premise is totally different டோட்டலி டிஃபரெண்ட் totally different but ஆனா அந்த விமன் அந்த இது women அந்த empowerment art- அந்த women இது பட் இதுதானே உண்மையிலே ஃபெமினிசம் இங்க அவங்க பண்றதுதானே உண்மையிலே ஆமா. ஃபெமினிசம் அவங்க பண்றது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு அதே மாதிரி தாய் கிழவிலையும் அவங்க பண்றது ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு நிறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குது ஒரு நிறைய பேருக்கு சேவிங் மென்டாலிட்டியை கொண்டு வருது ஆமா. இங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணத்தை சூஸ் பண்றதுக்கான ஒரு இது வருது ம். நான் ரீசெண்டா சொன்னால அப்பத்தா பார்த்தா அதுல வந்து ஒரு பிசினஸ் நீங்க பண்ணுங்க அப்படின்னு ஒண்ணு சொல்லி கொடுக்குது அதுலயும் இந்த மாதிரி லைக் ஹியூமன் எம்பவர்மெண்ட் தான் ஆப்வியஸா அதுவும் ஹியூமன் எம்பவர்மெண்ட் தான் ஸோ நிறைய நல்ல குட் ஃபிலிம்ஸ் ரீசென்ட்லி பீன் வாட்ச்ட் அண்ட் யா குட் லைக் நீ அந்த படத்தை பாரு மேபி அதை கூட ரிவ்யூ பண்ணலாம் லைக் 2023ல வந்தது தான் பட் லைக் இட் வாஸ் வெரி குட் நம்ம நல்ல படத்தை பத்தி பேசணும் அதான் அது எந்த வருஷத்துல வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ அது மாதிரி தான் இருக்கு ஸோ யா அவர் ஸ்கோர் இஸ் 4.25 அண்ட் ஹிஸ் ஸ்கோர் இஸ் 4 ஸோ தியேட்டர்ல இன்னும் ஓடிட்டு இருக்கு ஸோ ஓடிடில வந்து வந்ததுக்கு அப்புறம் கதறாம ஆமா இது ஒரு நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டேன்னு கதறாம ட்விட்டர் ரொம்ப லோ பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட ஒரு படம் மார்க்கெட்டிங்க்கு மேபி பட்ஜெட் இருக்கா அவங்களுக்கு இல்லையான்னு கூட தெரியல ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் சப்போர்ட் இது மாதிரி நிறைய நல்ல படங்கள் வரணும் ஏன்னா இதை மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பேசிட்டு இருக்காங்க அப்படியா ஆமா ஸோ யா தட்ஸ் இட் ஃபார் திஸ் ரிவ்யூ கைஸ் லைக் படம் பார்த்துருந்துச்சா பிடிச்சிருந்துச்சா லைக் அதை கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சா அப்படின்ட்டு அண்ட் அடுத்தது ஒரு நல்ல ரிவ்யூலையோ இல்லை பாட்காஸ்ட்லயோ உங்களை வந்து சந்திக்கிறோம் அண்ட் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நோஃபல் சித்தார்த் ஃபன் பட்டஜன்